விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். ஹைஸ், நான் ஜெசோனா. இன்னைக்கு நடந்த விழால நம்ம விஜய் அண்ணா பேசின பெஸ்ட் ஸ்பீச் இதுதான் சொல்வேன். நம்ம திருமாவளவன் அவர்கள் பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. அதாவது ஓப்பனா அடிச்சு நொறுக்குனது மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. எதனால அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீடு விழா நடக்க போறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல திருமாவளவர் அவர்கள் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு நிறைய பேசப்பட்டுச்சு. இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் நான் கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்கள் வர ஆரம்பிச்சுது. ஆனாலுமே எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட தருணங்கள் தான். ஏன்னா திருமாவளர் அவர்கள் இந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே பேசப்பட்டிருந்து. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிடல, விஜய் அண்ணா மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. இதனாலதான் இப்படி ஓப்பனா அடிச்சு நொறுக்கி பேசினாங்க. எதனால இப்படி பேசினாங்க? இந்த மீட்டிங்ல அதாவது இன்னும் அதிகமா பேசியிருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுல இன்னும் என்னெல்லாம் பேசியிருந்தாங்க, இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இன்னைக்கு என்ன விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புக்கு வெளியீடு விழால இன்னைக்கு தளபதி விஜய் அண்ணா கலந்துக்கிட்டாங்க. இதுலதான் நம்ம தளபதி நிறைய பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்டாட்டு தளபதி விஜய் அண்ணா வராங்க. ஃபர்ஸ்டே நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லும்போது எல்லாத்துக்கும் என்ன சொல்லி தொடங்குவாங்க, எல்லாத்துக்குமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் தொடங்குனாங்க. வணக்கம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அம்பேத்கர் புத்தக வெளியீடா பத்தி சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி தோழா தோழிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லும்போது அப்படிதான் தொடங்குவாங்க. இப்படி இருக்க பட்சத்துல நம்ம விழா வெளியீடுல நிறைய பேசினாங்க. அம்பேத்கர் கதைகள்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம தளபதி அண்ணா முக்கியமா பேசப்பட்ட பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு மத்திய அரசை பத்தி பேசினாங்க. இதுல நிறைய ஒன்று ரெண்டு கொள்கையை வச்சிருந்தாங்க. என்ன கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 14 அம்பேத்கரோடைய பிறந்த நாள் வருது. இந்த ஏப்ரல் 14 வருதுல்ல, அத மொத்தமா, அதாவது ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்தநாள் சொல்றோம்ல, அத எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய ஜனநாயக உரிமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும் அப்படின்னு யாருகிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசிடம் நம்ம தளபதி விஜய் அண்ணா கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படி நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ அடுத்ததாட்டு நம்ம தளபதி அண்ணா முக்கியமா பேசப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலதான் ஒன்றிய அரசையும் மத்திய அரசையும் குத்தி காட்டி பேசினாங்க. முதல்ல மத்திய அரசை பத்தி என்ன பேசினாங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்க சாதி மதம் இந்த மாதிரி நிறைய பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதாவது ஹெட்ட சொன்னாங்க, மத்திய அரசை தான் சொல்றாங்க. மத்திய அரசு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஒண்ணும் பண்ணல. அடுத்தது சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்ததாட்டு நம்ம ஒன்றிய அரசை பத்தி குத்தி காட்டி பேசுறாங்க. அப்படி என்ன அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வேங்கை வயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன நடந்துச்சுன்னு அப்படி எல்லாத்துக்குமே தெரியும். அங்கேயும் அந்த விஷயத்த பத்தி இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல நம்ம ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதையும் மத்திய அரசையும் ஒன்றிய அரசையும் நம்ம குத்தி காட்டி டைரக்டா தாக்கி பேசினாங்க நம்ம விஜய் அண்ணா அவங்க.
இப்படி மணிப்பூர்ல நடந்த விஷயத்துக்கும் அரசு வந்து எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயத்துக்குமே என்ன அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்குது? அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து மக்களுக்காக நம்ம விஜய் அண்ணா சொல்றாங்க, "நல்ல அரசு வந்து கண்டிப்பா வரும். மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்காண்டி என்னலாம் பண்ணணுமோ எல்லாமே அந்த அரசு வந்து கண்டிப்பா பண்ணும்." அப்படி வந்து சொல்றாங்க நம்ம விஜய் அண்ணா. அத எத மீன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல எலக்ஷன் வருதுல்ல, அதுல தான் நம்ம தளபதி விஜய் அண்ணா அப்படி சொல்லல. இப்படி கைய தூக்கி காட்டுறாங்க எல்லாத்துக்கும். எல்லாத்துக்குமே புரிஞ்சுகிட்டு. அதாவது விஜய் அண்ணா வந்த உடனே இதெல்லாம் பண்ணுவாங்க. மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் பண்றது மாதிரி அவங்க வந்து டைரக்ட்டா வந்து சொல்றாங்க. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு புரிஞ்சுது. இப்போ மக்களுக்கு எல்லாமே நம்ம விஜய் அண்ணா பண்ண போறதாட்டு சொல்றாங்க. இனி இந்த தளபதி விஜய் அண்ணா வந்து இப்ப லாஸ்ட்டா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் இறங்குனோன முழு நேரம் வந்து அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஸ்பீச் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு புரோகிராம்ல தான் குடுத்துருக்காங்க. ஆனா இந்த மாநாட்டுல கூட இந்த அளவுக்கு பேசல. ஆனா இந்த புரோகிராம்ல அதிகமா பேசுனாங்க. சரி, ஓகே. ஆனா முழு நேரம் இப்போ அரசியல்ல ஈடுபடல. ஆனா இன்னும் இந்த படத்த முடிச்சுட்டு 2026ன்னு சொல்லும்போது, இந்த எலக்ஷன் வரும்போது இனி ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்ல ஈடுபாடோட இருப்பாங்க. அப்போ எந்த அளவோட நம்ம தளபதி அண்ணா தளபதி விஜய் அண்ணாவோட ஸ்பீச் எந்த அளவுக்கு இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு இப்பவுமே மாஸா பேசுறவங்க, அப்போ எந்த அளவுக்கு மாஸா பேசுவாங்கன்னு நெனச்சு பாருங்க. இப்பவும் அதுதான் நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் காட்டுனாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கைத்தட்டி, அந்த மாதிரி பாராட்டுனாங்க. ஏன்னா, அவங்களுடைய எலக்ஷனோட 2026 வெற்றி அவங்க தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க பேசினதுல. அடுத்ததாட்டு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டாபிக் கொண்டு வந்தாங்க. அதாவது சம்பிரதாயம் சொல்லும்போது, அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதும், நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அ இது பண்றதும், அப்புறம் ட்விட்டர்ல போடுறதும், இந்த மாதிரி நெறைய சம்பிரதாயம் நடக்குது. அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த டாபிக்க கொண்டு வந்தாங்க விஜய் அண்ணா. அதுல சொல்லியிருக்காங்க, சம்பிரதாயத்துக்காக ட்விட்டர்ல போடுறது, நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மழை தண்ணீல நானும் வந்து நின்னுகிட்டு, அதாவது மழை தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த மாதிரி நெறைய சம்பிரதாயம் எல்லாரும் பண்றாங்க. எனக்கு ஆனா அதுல கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு தான் சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண, இந்த மாதிரி சம்பிரதாயம் பண்றதுக்கு நம்மளும் தள்ளப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அது சொல்றது உண்மைதான் நம்ம தளபதி விஜய் அண்ணா. சரி, சொல்லப்போனா அ அதாவது தளபதி விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்துட்டாங்க. அதாவது சொல்லிட்டாங்க. அப்போ விஜய் அண்ணா வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் வந்து குத்தி காட்டுவாங்க. அதாவது ஒளியும் மறைவா செஞ்சாங்கன்னா. அப்போ குத்தி காட்டுவாங்க. நெறைய அரசல் புரசலா பேசப்படுவாங்க. இது தளபதி விஜய் அண்ணா வந்து குடுக்குறத மக்களுக்கு, அதாவது மக்களுக்கு என்னலாம் குடுக்குறத, அதாவது ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி சம்பிரதாயத்த பண்ணுனா தான் என்ன பண்றாங்கன்னா, குத்தி காட்டி பேச மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. ஆனாலும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஆனா பண்ணுனாலும், பண்ணாத மாதிரி காட்டிக்கிட்டாலும், கண்டிப்பா அரசல் புரசலா பேசப்படுவாங்க. இதுதான் நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. "சம்பிரதாயத்துக்கு நானும் தள்ளப்படுறேன்" அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து எந்த இதுலயுமே இப்படி ஓப்பனா பேசுனது இல்ல. ஆனா இந்த புரோகிராம்ல ஓப்பனா பேசியிருக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருமாவளவன் ஐயாவ பத்தி இந்த புரோகிராம்ல முழுக்க முழுக்க பேசியிருந்தாங்க. அப்போ நம்ம தளபதி விஜய் அண்ணா மனசுல திருமாவளவன் ஐயா வந்து எந்த ஒரு இடத்துல இருப்பார்ன்னு நெனச்சு பாருங்களேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா திருமாவளவன் ஐயா வந்து. இப்போ சப்போஸ் மனம் திரும்பி விஜய் அண்ணாவும், திருமாவளவன் ஐயாவும் என்ன பண்றாங்க, சேர்ந்து கூட்டணியா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியலுக்கு வந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கும். ஆனா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவும், திருமாவளவன் ஐயா அவர்கள் சேர்ந்து வந்தாச்சுன்னா, அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா?
இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.